எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ப்ராஃபிட்ஸ் சம்பாதிக்கிறதுக்கு தான். இப்போ நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோங்கிறது ஒரு கிளியரான ஒரு விஷன் இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜினை பற்றி உங்களுக்கு கிளியரான ஐடியா இருக்கும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ரேஷியோஸ் இருக்குது. ஒன்று ROE, இன்னொன்று ROCE. ஃபஸ்ட்டு நம்ம ROEனா என்னன்னு பார்க்கலாம். ROEனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இதோட ஃபார்முலா நெட் இன்கம் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. அதாவது அந்த கம்பெனியோட மொத்த ப்ராஃபிட்டையும் அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டர்ஸோட மொத்த அமௌண்ட்டையும் டிவைட் பண்ணி வரதான் இந்த ROE. நாம் இந்த ROE ரேஷியோவோட யூஸால் ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட கேபிட்டலை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ROE ஃப்ரீக்வெண்ட்டாக எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. அதோட நெட் இன்கம் ஏறும்போது சேஞ்ச் ஆகும். அது இல்லாட்டி அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்கில் சேஞ்சஸ் நடக்கிறப்ப இந்த ROEயும் மாறும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ்னால், இப்போ அந்த கம்பெனி பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ROE சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஷேர்ஸோட வேல்யூ கம்மியாகும். அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனியோட ROE சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ROCEனா என்னன்னு பார்க்கலாம். ROCEனா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதோட ஃபார்முலா எபிட்டா பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. எபிட்டானா அவங்களோட நெட் ப்ராஃபிட் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் எபிட்டா. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா டோட்டல் அசட்ஸ் அதையும் கரண்ட் லயபிலிட்டி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வரதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இந்த ROCEயோட யூசேஜால் ஒரு பொருள் தயாரிக்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டலை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா அதில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸோட பணத்தை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ROCEயோட யூஸால் அந்த பொருளையோ சர்வீஸையோ கொடுக்கறதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 ரேஷியோஸும் எவ்வளோ இருந்தால் நல்லதுங்கிறது உங்கள் மைண்டில் வரும். இதை பொத்தாம்பதுவாக சொல்லிட முடியாது. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணனா அதே செக்டாரில் இருக்கிற இன்னொரு கம்பெனியை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ IT செக்டார்ஸ்னால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ROEயோ இல்லை ROCEயோ பயங்கரமாக அதிகமாக தான் இருக்கும். 30-40% இருக்கும். அதுவே கேபிட்டல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி செக்டாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ROEயோ ROCயோ கம்மியாக தான் இருக்கும். அதனால் பொதுவாக இதுதான் பெஸ்ட்டான ROE பர்சன்டேஜ்னு சொல்லவே முடியாது. பொதுவாக ஒரு நல்ல ROC பர்சன்டேஜ்னு சொல்கிறது ஒரு 15%ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டீசெண்டான பர்சன்டேஜ் தான். இப்போ இந்த 2 ரேஷியோஸையும் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட்டுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இமேஜின், ஏன்னு ஒரு கம்பெனி 1000 ரூபா முதலீடு பண்ணி வருஷத்துக்கு 500 ரூபா லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். Bன்னு ஒரு கம்பெனி அதே மாதிரி 1000 ரூபா முதலீடு பண்ணி 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 கம்பெனியில் எது வேகமாக வளரும்? A கம்பெனி தானே. ஏன்னா 2 வருஷத்தில் அவங்களால இன்னொரு கம்பெனியே புதுசாக திறக்கிற அளவுக்கு இவங்களால சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்குது. அப்படி இல்லையா, அவங்களுக்கு வர லாபத்தை டிவிடெண்டாக பிரித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த A கம்பெனி மூலமாக தானே அவங்களுக்கு லாபம் ஜாஸ்தி இருக்குது, வளர்ச்சி வேகமாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ROE ROCE அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் வேகமாக வளரும். அதுக்காக தான் இந்த ரேஷியோஸ் ரொம்ப முக்கியமானதாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. இந்த ரேஷியோஸ்லையோ இதை கால்குலேட் பண்ணுறதுலையோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.